கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆன்லைன்ல இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு ஐக்கியத்தாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற பாடம் இரு மனம் உள்ளவன். இரு மனம் உள்ளவன், a double minded man. ஒரு அருமையான பாடம். வெளிநாடுல இருக்கக்கூடிய முதிர்ந்த சகோதரருடைய பாடம் நம்ம வாசித்த போது மிக பிரயோஜனமாக உணர்ந்தோம். உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இரு மனம் உள்ளவன், a double minded man. யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கான நம்பிக்கையை நோக்கி நாம முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான பாதையில நமது நம்பிக்கையை நாம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அநேக ஆலோசனைகள், அநேக எச்சரிப்புகள் நமக்கு இருக்கு, அவசியம். ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான ஆலோசனை அல்லது எச்சரிக்கை என்னன்னா, கண்டிப்பா நமக்கான நம்பிக்கையை நம்ம சுதந்திரிக்கும்படி நமக்கான இலக்கை நம்ம அடையணும்னா அந்த பாதையில தொடர்ந்து நிலையான ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி, ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று சொன்னா இரு மனம் உள்ளவர்களாக நாம இராதபடி நம்மை பார்த்துக் கொள்ளணும். என வசனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறாரு? நிலையற்றவனாய் இருக்கிறான். மாறாக நாம் எப்படி இருந்தா நமக்கு நமது நம்பிக்கையை சுதந்திரித்துக் கொள்வதில்ல, அதற்குண்டான பயணத்துல நிலையாக நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலன் பவுல் அதுக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவர் சொல்லும்போது ஒன்று செய்கிறேன். ஆங்கிலத்துல அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ். அவருக்குள்ள நம்ம நல்லா கவனித்தோம். அந்த வார்த்தையின் அடிப்படையில நோக்கம் என்று கேட்டா ஒரே நோக்கம்தான். ஒன்று செய்கிறேன் அப்படிங்கும் போது ஒரே நோக்கம்தான், ஒரே மனசுதான் அவருக்குள்ள அங்க இருந்திருக்கிறது பாக்குறோம். அப்ப நமக்கு யாக்கோபு 1:8 சொல்லுது, இரு மனம் உள்ளவர்களா நாம இருந்துட்டா வழிகளில் எல்லாம் நிலையற்று போயிடுவோன்ட்டு. இங்க பிலிப்பியர் 3:13 அப்போஸ்தலன் பவுல் நமக்கு முன்வைக்கக்கூடிய அந்த சிந்தனை என்னன்னா, இந்த பாதையில ஒரே மனது உள்ளவர்களா, அது நிமித்தம் ஒரே நோக்கம் உள்ளவர்களாக நாம தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பது நமக்கு அங்கு தெரியுது. பாருங்க, இது ஏன் இப்படி நாம் ஏன் இரு மனம் உள்ளவர்களா இல்லாதபடி பார்த்து கொண்டு ஒரே மனதுள்ளவர்களாக இருக்கும்படி கவனமா இருக்கணும்? ரோமர் 12:1 நம்முடைய அர்ப்பணிப்புக்கான ஆதார வசனம் இல்லையா? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை அவர் சொல்லிட்டு, ஒப்பு கொடுத்ததுக்கு பின்பு அந்த அர்ப்பணிப்பை நீங்க நிறைவேற்றுகிற அந்த முயற்சியில நீங்க இருக்கும்போது நீங்க எதற்காக உண்மையிலேயே பிரயாசப்படணும்? 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பாதையில உங்கள் மனசு என்ன ஆகணும்? புதிதாகணும். புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகணும்? மறுரூபப்படணும். அப்போ இது ரொம்ப நல்ல ஒரு சிந்தனையை முன் வைக்குது. என்னன்னா, நாம இந்த உலகத்துல மனிதர்களாக இருந்து ஒரு மனதை பெற்றவர்களாக இருக்கிறோம். அது இந்த உலகத்துக்குரிய மனசுன்னு சொல்லலாம், மனநிலைன்னு சொல்லலாம், மாம்சத்துக்குரிய அல்லது மாம்சீகமான மனசு, மனநிலை என்று சொல்லலாம்.
இப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர்களாக தான் இந்த பாதைக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அர்ப்பணிக்கிறோம். ஆனா உடனே நமக்குள்ள ஒரு புதிய மனது என்ன ஆகுது, அங்க ஜெனிப்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுடுது. அதுக்குதான் புது சிருஷ்டினே பேரு. புரியுதுங்களா? ஆனாலும் அது ஜெனிப்பிக்கப்பட்டுட்டாலும், கரு அளவுல வளர்ந்துட்டாலும், இப்ப நம்முடைய ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட், நிலையான முயற்சியாக என்ன இருக்கணும்னா, எல்லா சமயங்களிலும் அந்த புது மனநிலையிலேயே நம்மை அங்க காத்துக்கொள்ளணும். ஆக்சுவலா புது சிருஷ்டினா, பாடத்தை எழுதின சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நியூ கிரியேச்சர் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். புதிய சிருஷ்டி என்பது அது ஒரு மனநிலை. என்ன மனநிலை? ஒரு ஆவிக்குரிய மனநிலையிலேயே காத்துக்கொள்வதற்கு பேர் தான் புது சிருஷ்டி. பாருங்க, ஆனா இதுல சிரமம் இருக்குது நமக்கு. அப்போ எல்லா எல்லா விஷயங்கள்லயும் இந்த மாம்சத்துக்கு ஏதுவான மனதை உடையவர்களாக இருந்துட்ட நாம, அந்த மனநிலையில இருந்து நம்மை அந்த புதிய மனநிலைக்கு மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக நம்ம அந்த பிரயாசங்களை மேற்கொண்டு இந்த முயற்சி நிமித்தம் அல்லது இந்த முயற்சியினால படிப்படியாக நம்ம ஒரு மறுரூபமாக்கப்படுதலுக்குள்ள போக வேண்டும். ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, அந்த மனிதர்களாக பெற்றிருந்த மனது போய் ஆவிக்குரியவர்களாக பெற்றுக்கொண்ட புது மனநிலை நிலையானதாக, வேரூன்றினதாக, நிரூபிக்கப்பட்டதாக அங்க காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்துல இன்டைரக்ட், மறைமுகமா நமக்கு என்ன சொல்லியிருக்குது? அப்ப இனிமேல் மனிதர்களை போல நாம் என்ன பண்ண முடியாது? சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, சிந்திக்க கூடாது, யோசிக்க கூடாது. ஆஃப்டர் ஸ்பிரிட் பிகட்டல், நம்முடைய ஆவியினால ஜெனிப்பித்தலுக்கு பின்பு, புதிய சிந்தை நமக்குள்ள கரு அளவில் உருவானதுக்கு பின்பு, கரு அளவிலான புதிய சிருஷ்டிகளாக தேவன் நம்மை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு பின்பு, அந்த மனநிலையிலேயே நம்மை காத்துக்கொள்ளணும். அதற்கு பேரு தான் நாம் புதிய சிருஷ்டிகள். அப்படி இருக்கும்போது பழைய மனிதனுக்குரிய மனசு, மனிதனுக்குரிய அந்த மனசுல இருந்து சிந்திக்கவோ யோசிக்கவோ நம்ம அங்க முடியாது மற்றும் கூடாது. அன்பானவர்கள், இது அப்போஸ்தலன் பவுல் அவர் தான் எங்கேயும் எழுதுறாரு, ரோமருக்கு எழுதுற நிருபத்துல. இப்படி புதிய சிருஷ்டிகளாக இருந்து கொண்டு, ஆனா பழைய மனிதர்களை போல பழைய மனதின் அடிப்படையில சிந்திப்பது, யோசிப்பது, பேசுவது, செயல்படுவது பரிசுத்தவான்களின் மத்தியில காணப்படுது. இதுதான் இரண்டு மனம் உள்ளவர்களாக இருப்பது. புதிய மனநிலையில் காணப்படுகிற புதிய சிருஷ்டிகள், புது மனதை உடையவர்கள். ஆனா சிந்திக்கும் போது, யோசிக்கும் போது, பேசும் போது, செயல்படும் பொழுது பழைய மனிதன், பழைய மனதின் அடிப்படையில் அவர்கள் அங்க செய்வது. இது அவர் பிராக்டிகலா பார்க்கிறார் சபைகள்ல. அந்த மாதிரி பார்த்த போது எல்லாமே அதை அவர் சுட்டி காண்பிக்கிறாரு, அதை கடிந்து கொள்ளுகிறாரு, அதை மாற்றிக்கொள்ளுங்க சொல்றாரு. முக்கியமா கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்துல, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முழுவதுமே, ஏதோ ஒரு வருஷம் நம்ம கோட் பண்ண போறதில்ல. அந்த நிருபம் பாருங்க, கொரிந்து சபை கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் இருந்த சபை. எல்லா விதமான பிரச்சனைகளும் அந்த ஒரு சபையிலேயே காணப்பட்டுச்சு. அதனாலதான் அதிக கடிந்து கொள்ளுதல்ல அந்த நிருபத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்போ அந்த கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்துல இப்படி அங்க இருந்துட்ட பரிசுத்தவான்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு இருப்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். எப்படின்னா, புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறாங்க, புதிய மனதை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதே வேளையில பழைய மனதின் அடிப்படையில அவர்கள் செயல்படுவதையும் அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பட்டியலிட்டு அவர் கையாளுகிறார். அதுதான் முதல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். உதாரணத்துக்கு நாம சொன்னோம்னா, அவரு முதல் அதிகாரத்திலயா 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்வாருன்னா, அவர்களுக்குள்ள பிரிவினைகள் இருப்பதை சுட்டி காண்பிக்கிறார். ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும், இன்னொருத்தர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்களே, இது மாம்சமா சிந்திப்பதாச்சே. அங்க சொல்றாரு, இது மாம்சமான மனதுல நீங்க இருந்து செயல்படுவதை தெரிவிக்கக்கூடிய விஷயமாச்சே, வருத்தப்படுறார். அதே போல
இன்னொரு இடத்துல நம்ம அங்க போகும்போது, உதாரணத்துக்கு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, திறமையா குணலட்சணமா அப்படின்னு கேட்டா, குணலட்சணம் தான் பிரதானம். நீங்க திறமை முக்கியம் என்பது போல நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களே, இது மாம்சமா நீங்க சிந்திக்கிறீங்க. இது ஆவிக்குரிய சிந்தனை கிடையாது. அங்க கண்டிக்கிறார் இல்லையா? ஆவியின் வரங்களா அல்லது அன்பா என்று கேட்டா, அன்புதான் பிரதானம். நீங்க ஆவியின் வரங்கள், திறமைகள் என்றுட்டு அதன் அடிப்படையில அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தட் இஸ் பீயிங் ஃபிளஷ்லி. அது மாம்சமா இருக்கிறது. பண்ணாதீங்க. அதே போல இன்னொரு இடத்துல போகும்போது, ஆஹ் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஞானத்தை பேசும்போது, அதுல மனிதர்களுடைய ஞானத்தை நீங்க என்ன பண்றீங்க? புகுத்துறீங்க. அது ரொம்ப தப்பு. 2ஆம் அதிகாரத்துல அதை அங்க சுட்டி காண்பிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு அப்படி போதிக்கலையே. தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய ஞானத்துல விவரிச்சு காண்பிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது மனித ஞானத்தை நீங்க பிரயோகிக்கிறீங்க. பண்ணாதீங்க, மிக்சப் பண்ணாதீங்க. அது கடிந்து கொள்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது, சபைக்குள்ள ஆஹ் கிறிஸ்தவ ஒழுங்கு என்பது உயர்த்தி பிடிக்கப்படணும். ஆனா சபைக்குள்ள ஒருத்தர் ஒரு மாபெரும் தப்பு செஞ்சிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அது சொல்லுவார். அந்த தப்பை நியாயமா கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சு அந்த நபரை உணர்த்தி இருக்கணும், அவரை திருத்தி இருக்கணும். ஆனா அப்படி செய்யாம அவங்க சகிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, என்ன இது மாம்சமா நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க? இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறவரை நீங்க சகிச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க. இதுவும் மனிதர்களை போல அவர்கள் சிந்தித்து செயல்படுவதை அங்க சுட்டி காண்பித்து கண்டிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம், நீங்களே தீர்த்துக்க முடியணுமே. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. நீங்க எதுக்கு உலக என்ன சொல்றது கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க? சகோதரர்களுக்கு இடையில இருக்க பிரச்சனை. நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். நீங்க ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய மனதை உடையவங்க, ஆவிக்குரிய ரீதியில சிந்திச்சு செயல்படணும். அப்படி இருந்து கொண்டு சாதாரண மனிதர்கள் போலயே உங்க பிரச்சனைக்கு வெளி உலகத்துக்கிட்ட நீங்க போறீங்க. இது எல்லாமே அவரு சுட்டி காண்பித்து திருத்த நினைச்சிட்ட குறைகள் அங்க. அதெல்லாம் அவர் எதற்கு அடையாளமா காமிக்கிறார்னா, இதுதான் நீங்கள் மாம்சமான மனதை உடையவர்களாக இருப்பது என்பதை அங்க சுட்டி காமிக்கிறார். அப்ப என்னன்னா, சகோதர சகோதரிகளே, புதிய சிருஷ்டிகளாக நாம் இருக்கும்போது, ஆவிக்குரிய மனதை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது, அந்த மனதின்படியே சிந்திச்சு செயல்படுகிறவர்களாக நம்மை காத்துக்கொள்ளணும். ஆனா அப்படி ஆவிக்குரியவர்களாக, ஒரு ஆவிக்குரிய மனதை நம்ம உடையவர்களாக இருக்கிற அதே வேளையில மாம்சமான மனதை உடையவர்களாகவும், மாம்ச மனதை பிரயோகிச்சு சிந்திப்பது, யோசிப்பது, பேசுவது, செயல்படுவதும் என்பது அது தவறு. இப்படி இருந்துட்டோம்னா எப்படி? ஒரே நேரத்துல 2 மனதுமே நமக்குள்ள காணப்படுச்சு என்று சொன்னா அதுக்கு பேரு தான் இது மனமுள்ள நிலை. இரு மனம் உள்ளவர்களாக நாம இருக்கிறோம். ஒரே நேரத்தில் ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய மனதையும் உடையவர்களாக இருந்துட்டு, அதே சமயத்துல பழைய மனிதனுடைய அந்த மாம்சமான மனதையும் நமக்குள்ள அனுமதிச்சு 2யுமே செயல்படுத்துவதற்கு நம்ம முயற்சிக்கிறோம் என்று சொன்னா, அதுதான் நம்ம இரு மனம் உள்ள நிலை என்று அங்க சொல்லலாம். சோ அதை வேற மாதிரி வேற எப்படி எல்லாம் அழகா சொல்லி புரிய வைக்கலாம் என்று சொன்னா, பரிசுத்தம் உள்ளதையும் பரிசுத்தம் இல்லாததையும் ஒரே நேரத்துல பெற்றிருப்பது, ஒரே நேரத்துல அனுமதிப்பது, கலப்பது, மிக்சிங் ஸ்பிரிச்சுவல் வித் ஃபிளஷ்லி மைண்ட், கலப்பது. ஆவிக்குரிய மனதோட மாம்சமான மனதையும் கலப்பது, கலந்து ஒரே நேரத்துல பெற்றிருந்து பிரயோகிச்சு செயல்படுவது ரொம்ப ஆபத்து. இந்த பாதையில எந்த அளவுக்கு ஆபத்து? வழிகளில் எல்லாம் என்ன ஆயிடுவோம்? நிலையற்றவர்களாக போகி பின்னாடி காணாமல் போயிடுவோம் இந்த பாதையில இருந்து. சோ இது ஒரு மிகப்பெரிய தவறு. ரொம்பவுமே நம்ம கவனமாக அங்கு இருக்கணும் அன்பானவர்களே. மாறாக நாம என்ன செய்யணும்? இப்போ பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துல அவருக்குள்ள இருந்த ஒரு போராட்டத்தை ரொம்ப யதார்த்தமா எழுதியிருப்பாரு. நம்ம எல்லோருக்குமே அது ரொம்ப பிரயோஜனமான பகுதி.
நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண முடியல? நல்லது செய்ய முடியல. செய்ய முடியாதபடிக்கு எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருப்பத நான் உணர்கிறேன். சோ ஒரு நியூ கிரியேச்சருடைய உண்மையான ஸ்ட்ரகிள், ஒரு புது சிருஷ்டியினுடைய நிதர்சனமான ஒரு போராட்டம் அது. புரியுதுங்களா? ஆனா அப்படி சொல்றவரு பின்னாடி 8ஆம் அதிகாரம் போயிட்டீங்கன்னா வேற ஒரு நிலைப்பாடு எடுப்பார். எடுத்துட்டு ஆனாலும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வாசிங்களேன், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்றாரு. முந்தின அதிகாரத்துல வந்துட்டு அந்த பழைய மனதுக்கும் புதிய மனதுக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமான போராட்டத்தை, அந்த சிரமங்களை எல்லாம் சொல்லிட்டு இங்கு வரும்போது அந்த மாதிரி 2 மனது நமக்குள்ள தனித்தனியாலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணிடணும்? நமக்குள்ள வாசமா இருக்கிற தேவனுடைய ஆவியினுடைய உதவி கொண்டு அந்த புதிய மனது அந்த பழைய சரீரத்தையும் அதனுடைய மனதையும் என்ன பண்ணிடணும்? உயிர்ப்பிக்கிறதா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, தனக்கு சாதகமா அதை என்ன பண்ணிடணும்? பயன்படுத்துற அளவுக்கு தனக்கு கீழே போட்டு அதை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒன் மைண்டட்னஸ் அங்க வந்துடுது. இருக்கு பழைய மனதும் புது மனதும். ஆனா அந்த புது மனது அந்த பழையத முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு தனக்கு சேவை செய்யும்படிக்கு அங்க வழி நடத்தி கொள்ளுது என்கிற நிலை வந்துடுச்சுன்னா அங்க நமக்குள்ள ஒன் மைண்டட்னஸ், ஒரே மனசு என்பது அங்க வந்துடுது. அப்படி பண்ணணும் என்று அங்க சொல்கிறாங்க. சோ பண்பானவர்களே, புதிய சிருஷ்டிகளாக இருக்கும் போது பழைய மாம்சமான மனிதர்கள் போல சிந்திப்பது, புதிய மனிதன் இருக்கும் போது பழைய மனிதனை அனுமதிப்பது, ஆவிக்குரியவர்களாக இருக்கிற வேலையில மாம்சத்துக்குரியவர்களாக நடக்க முயற்சிப்பது, இதுதான் இரு மனமுள்ள நிலை. இது நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு லைஃப் லாங் ஒரு ப்ராசஸ் தான். பாருங்க, இது அந்த இரு மனமுள்ள நிலையில இருந்துட்டு ஒரே மனதை உடையவர்களாக நம்ம முன்னேறி போகணும் என்பது ஆஹ் நமக்கு எப்படி அழகா நாம நிரூபிக்கலாம், இது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லலாம். புதிய சிருஷ்டிய தேவன் உருவாக்குவதுல ஒரு சின்ன அம்சம் பாருங்க. இப்ப இந்த புதிய சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க தேவன்? புது சிருஷ்டி தான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. புதுசா யோசிக்காதீங்க. புது சிருஷ்டிக்கு பேர் என்னன்னா புது சிருஷ்டி, அவ்வளவுதான். ஏன் புது சிருஷ்டின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டா அதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, அதற்கு முன்பு வரைக்கும் தேவன் படைத்த எல்லாமே இதோட ஒப்பிடும் போது என்னது? பழசு. அப்ப இந்த மற்ற எல்லா சிருஷ்டிகளும் பழசுன்னு தேவன் சொல்றாருன்னா, அதுல இருந்து இந்த சிருஷ்டி புதுசுன்னு சொல்றாருன்னா மற்றவைகளுக்கும் இந்த புது சிருஷ்டிக்கும் ஏதோ முக்கிய வித்தியாசம் இருக்கு. அந்த கோணத்துல செஞ்சோம்னா நிறைய பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் புது சிருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அதுல ஒரு முக்கியமான லிஸ்ட் என்னன்னா, மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் தேவன் உண்டாக்குற என்ன சொல்லலாம், அந்த அந்த ஆர்டர், வரிசை எப்படி பண்ணுவாங்கன்னா, சரீரத்தை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஒரு மனசு கொடுப்பாங்க. கரெக்டா நான் சொல்றது? எல்லா சிருஷ்டிகளும் ஒரு சரீரத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளும். அப்புறம் அதுக்குள்ள ஒரு மனசு என்பது படிப்படியாக என்ன ஆகும்? உருவாகும். இது எல்லா சிருஷ்டிகளுக்கு தேவன் அப்படித்தான் பண்ணிட்டாங்க. புது சிருஷ்டி அப்படின்னு தேவன் திட்டம் பண்ணும் போது அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, தலைகீழ் ஆக்கிட்டாங்க. புது சிருஷ்டி எப்படி உருவாகணும்னா முதல்ல அதுக்கு என்ன கொடுத்துடணும்? நீங்க எங்கோ இருந்தெல்லாம் யோசிக்க கூடாது. ஆக்சுவலி நாம நியூ கிரீச்சர்ஸ். என்ன நடக்குது இங்க? இப்ப எப்படி புது சிருஷ்டின்னு சொல்றோம்? இப்ப சொல்லுங்க, புது சிருஷ்டிக்குரிய எது இங்க இருக்குது? சரீரம் இருக்கா, மனசு இருக்கா? மனது. எக்ஸாக்ட்லி. அப்போ புதிய சிருஷ்டியை தேவன் உருவாக்க நினைக்கும் போது அதனுடைய மனதை முதல்ல கொடுத்துடுறாரு. மனதை முதல்ல ரெடி பண்றாங்க. மனசு முதல்ல ஆயத்தமாகுது. மனசுதான் ஆயத்தமாகுது.
அது ஆயத்தமாகி முழுமை பெற்றதுக்கு பின்பு அப்புறம் அதற்குரிய சரீரத்தை அவர் என்ன பண்றாங்க, உயிர்த்தெழுதல்ல கொடுக்கறாங்க. இந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டர். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா அவைகள் பிறக்கும் போது அதுக்கு ஒரு சரீரம் இருக்கும். ஆனா மனசுன்னு எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சின்னதா இருக்கும். போக போக அந்த மனசு என்ன ஆகும், அதுக்குள்ள கிரியேட் ஆகி ஒரு முழுமைக்கு அங்க போகும். புதிய சிருஷ்டி விஷயத்துல தலைகீழ். அப்ப இங்க எது ரொம்ப முக்கியம், தேவன் எதுக்கு முக்கியம் கொடுக்கிறாரு புதிய சிருஷ்டியின் விஷயத்துல? அந்த மைண்ட். ஆக்சுவலா அதுதான் என்ன நாம சொல்றோம், என்ன நாம நம்பணும், எது நிஜம் அப்படின்னா, நாம் நமக்கான முதலாம் உயிர்த்தெழுதலில் ஏற்கனவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நமக்குள்ள என்ன நடந்து கொண்டு இருக்கு, லிட்ரலா நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, we are being resurrected. நாம உயிர் தெழுந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? கர்த்தர் இயேசுவுக்குள்ள உலகத்துக்கு பாவத்துக்கு மரிச்சிட்ட நாம கர்த்தர் இயேசுவுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கிறோம், புது சிருஷ்டியா சிந்தை அளவுல மனதளவுல உயிர்ப்பித்து எழுந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மைண்ட் வந்து நமக்குள்ள ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அந்த மனசு நமக்குள்ள உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ரிசரக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பார்ட் நமக்குள்ள நடந்து கொண்டு இருக்கு. தயவு செஞ்சு நம்முடைய ரிசரக்ஷன் எதிர்காலம் முழுசும் நினைச்சிடாதீங்க. தட் இஸ் நாட் ட்ரூத். நமக்குள்ள சத்தியம் என்னன்னா, உயிர் செழுதல் நடந்து நிறைவேற ஆரம்பிச்சிடுச்சு. மனசு உருவாயிட்டு இருக்குது. வெற்றிகரமா இந்த மனசு ஒரே மனசாக முழுமை அடையும் போது மாம்சத்தை தேவன் மரணத்துல அகற்றிட்டு அதற்கே ஒரு புதிய சரீரத்தோட இணைச்சு புது சிருஷ்டி மனசும் சரீரமும் இணைஞ்ச ஒரு முழுமைக்கு அங்க கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த மனது அந்த மனசு ஒரே மனசாக மாறுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம்ம அங்க பார்க்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த மாதிரி ஒரு உயிர்த்தெழுதல பங்கடைகிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேர் தான்? 1,44,000 தான். அதுல ரகசியமா தேவன் என்ன சொல்றாங்க, மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இந்த இரு மனம் உள்ள நிலையில இருந்து ஒரே மனதை உடையவர்களாக இந்த உலகத்துல கடைசியில ஓட்டத்தை எத்தனை பேர் தான் முடிப்பாங்க? 1,00,000. அந்த ப்ராசஸ் எவ்வளவு டஃப்னு புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸ், அந்த முயற்சி எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்னா, ஒரே மனதை உடையவர்களாக அந்த அந்த நிலைக்கு வந்து தங்களை நிரூபிப்பவர்கள் 1,44,000 பேர் தான். ஒருவேளை ஏன் இதற்குள்ள வந்த அநேகர் அப்படி இல்லாம போறாங்க? ரொம்ப சிம்பிள். இந்த 2 மனதை உடையவர்களாக இருந்து பிற்பாடு ஒரே மனதை உடையவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவங்களால என்ன பண்ண முடியல. நிலையற்றவர்களாக போய் 2 மனசோடையே நிலையற்றவர்களாக இருந்து இறுதியில எல்லாவற்றையுமே என்ன பண்ணிடுறாங்க, இழந்தே போயிடுறாங்க. ஆனா ஒரு 1,44,000 பேரு கரெக்டா தேவன் எதிர்பார்த்தபடி அந்த ஒரே மனதை உடைய நிலையில தங்களை நிரூபித்து காண்பித்துக் கொள்ளுகிறாங்க. சகோதர சகோதரிகளே, அப்ப அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு அங்க புரியுது. எசேக்கியேல்ல ஒரு அருமையான ஒரு தரிசன காட்சி இருக்கு. வசனங்கள் வாசிக்க வேண்டாம். 44ஆம் அதிகாரத்துல, அதாவது அங்க வந்துட்டு ஆலயத்துக்குள்ள அசுத்தமானவைகளை வந்து ஒரு வகுப்பார் கொண்டு வருவாங்க. நல்லா கவனிக்கணும். ஆலயத்துக்குள்ள அசுத்தமானவைகளை அருவருப்பானவைகளை கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவர்கள் யாருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னா, திரள் கூட்டத்துக்கு நிழலா இருக்கிறாங்க. அது எதை குறிக்குது? இந்த மாதிரி சிங்கிள் மைண்டட்னஸ் குறிக்குது. புதிய சிருஷ்டிகளா, ஆவிக்குரியவர்களா, புதிய மனதை உடையவர்களாகவே இருந்து கொண்டு அதே சமயத்துல மாம்சத்துக்கு ஏதுவான மனதையும் தங்களுக்குள்ள அனுமதிப்பதை அது குறிக்குது. உள்ளவர்களா இருந்து கொண்டு பரிசுத்தம் இல்லாததை தங்களுக்குள்ள அனுமதிக்கிறது. கடைசியில they end up as great multitude, திரள் கூட்டமாக ஓட்டத்தை முடிக்கிறாங்க. ஆனா அதே அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னொரு வகுப்பா இருக்கிறாங்க, பரிசுத்தமாவே தங்களை காத்துக் கொள்ளுகிறவங்க. அவங்க வந்து சபைக்கு அடையாளமா இருக்காங்க. 44ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 23ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமானதற்கும்
பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். பாருங்க, இது யாருன்னா சர்ச் கிளாஸ், சபை வகுப்பார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை தெளிவா புரிந்து கொள்கிறாங்க இவங்க. எது மாம்சமானது, எது ஆவிக்குரியமானது, இவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருது. எது பழைய மனது, எது புது மனது, எது நாம் அனுமதிக்கணும், எது ஊக்குவிக்கணும், தெளிவா புரிஞ்சிட்டு அதுல தங்களை நிரூபித்தவர்கள், ஒரே மனதை உடையவர்களாக தங்களை நிரூபித்தவர்கள் ஆலயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் ஆச்சாரிய ஊழியர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுடுறாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அருமை. அப்ப அன்பானவர்களே, ரொம்ப எளிமையா சொல்லிட்டா இந்த இடத்துல இரு மனம் உடையவர்களாக இருந்து செயல்படுவது அப்படின்னா, மறுபடியும் தெளிவா அந்த ஒரு வேலை அந்த விளக்கம் நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க. மாம்சமான மனதையும் ஆவிக்குரிய மனதையும் ஒரே நேரத்துல அனுமதிச்சு அவைகள் ரெண்டுமே கலந்து செயல்படுவதற்கு அனுமதிப்பது இருமனமுடைய நிலை. தப்பு. மாறா எப்படி இருக்கணும்? ஒரே மனதை உடையவர்களாக, ஆவிக்குரிய மனதை உடையவர்களாக, அதுல சிந்திக்கிறவர்களாக, அதுல பேசுகிறவர்களாக, அதுல செயல்படுகிறவர்களாக அங்க இருக்கணும். மாறாக ஆவிக்குரியவர்களா இருந்து கொண்டு மாம்சமான மனுஷன் போல யோசிச்சோம், ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படி செயல்படுவதுதான் முற்றிலுமே நாம அங்க தவிர்க்கணும். அது திரள் கூட்டத்துல கொண்டு போய் விடும். ஆனா ஒரே மனதை உடையவர்களாக நம்மை காத்துக் கொள்வது என்பது எல்லா விஷயங்களிலும் ஒருவேளை ஆசாரிய கூட்டத்துல நம்மை கொண்டு போய் அங்க சேர்க்கும். இப்ப நாம சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இரு மனம் உடையவர்களாக நாம இருக்கிறோம்னா அதுக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்கா? அறிகுறிகள் என்ன? இரு மனம் உடையவர்களாக அல்லது இரு மன நிலையில இருப்பதுக்கான சில அறிகுறிகள் என்று கேட்டா, முதல் அறிகுறி நாம மற்றவங்களை காயப்படுத்துவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, இரு மனம் உள்ள நிலை மற்றவர்களை காயப்படுத்தும். இப்ப நாம மற்றவங்களை காயப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில என்று சொன்னா, ரீசன் காரணம் என்ன? நாம புதிய மனதில் இருந்து சிந்திச்சு பேசி செயல்படல. புதிய மனதுள்ளவர்களாக இருந்து கொண்டு பழைய மனதையும் நமக்குள்ள அனுமதிச்சிருக்கிறோம். விளைவு எதிரில் இருக்கிறவர் காயப்பட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க காயப்பட்டுட்டாங்க. ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டிய காயப்படுத்தாது. இதெல்லாம் புது சிருஷ்டின்னு சொல்லிடுறோம். ஒரு புது சிருஷ்டியினுடைய நேச்சர் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, அதனுடைய தன்மை என்ன, காயப்படுத்தாது. இப்போ சுவிசேஷ யுகம் பின்னாடி எடுத்துட்டா உண்மையான சபைக்குள்ள இருந்துட்டு ஒரு கள்ள சபை உருவாச்சு. எப்படின்னு கேட்டா வசனத்துல என்ன சொல்லுவோம்? விசுவாச துரோகம் முந்தி, அது ஓகே. இப்ப இன்னும் கேள்வி ஆளும், விசுவாச துரோகம் ஏன் வந்துச்சு? கர்த்தர் இயேசுவினுடைய சபை, கர்த்தர் இயேசு அவங்களுக்கு கொடுத்தது மகா பரிசுத்த விசுவாசம். ஆவிக்குரியவர்களாக அதை காத்து கொண்டிருக்கணும். இப்படி இருந்தவர்கள்ல சிலர் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு துரோகம் ஏன் பண்ணாங்க? அந்த ஆவிக்குரியவர்களா இருந்தவங்க மாம்சீக மனதை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? செயல்படுத்தி தங்களுக்குள்ள அனுமதிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு துரோகம் நடந்து ஒரு கள்ள சபை உருவாகி, அடேங்கப்பா 1600 வருஷம் எவ்வளவு பேரை காயப்படுத்துச்சு. இன்னுமே அந்த சபை இருக்குது இல்லையா? இன்னுமே அது காயப்படுத்தி கொண்டுதான் அங்க இருக்கு. ரொம்ப எளிமையா சொன்னா, நாம இருமனம் உள்ளவர்களாக இருந்து ஒருவேளை எக்லீஷியால கூடி வந்தா அந்த எக்லீஷியால அந்த எக்லீஷியா எப்படி செயல்படும்? இப்ப எக்லீஷியா இங்கு கூடி வருகிற பரிசுத்தவான்கள் ஒரே மனதை உடையவர்களாக இல்லாம ஒரே சமயத்துல தங்களுக்குள்ள இரு மனதையும் அனுமதிக்கிறவர்களாக, இரு மனதையும் கலக்கிறவர்களாக, அதன்படி செயல்படுகிறவர்களாக இங்க இருந்தா சபை எப்படி செயல்படும்? இங்க அப்படின்னா இங்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும், பிரிவினைகள் அங்க இருக்கும். குடும்ப ரீதியில உறவுகளை மேன்மை பாராட்டி கொண்டு அங்க இருப்போம். மாம்சமான உறவுகள்
மாம்ச ரீதியில சொந்த ரத்தம், அந்த குடும்ப பந்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். பாராபட்சம் இங்க அதிகம் இருக்கும். சபையினுடைய செயல்பாடுகளில் இவைகள் தான் ஆதிக்கம் செலுத்தும் போது நம்ம இரு மனம் உள்ளவர்களாக அங்க இருக்கிறோம் என்று அர்த்தம். மாறாக சபை எப்படி செயல்படணும்? நல்ல கேள்வி. சகோதரர் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. அந்த வார்த்தையை வாசித்து காமிக்கிறேன். ஒரு எக்லீசியா, புது சிருஷ்டிகளை பெற்றுள்ள எக்லீசியா எப்படி செயல்படணும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப சின்ன வார்த்தை தான். By the naked truths of scripture. சபை எப்படி செயல்படணும்? Naked truths of scripture. வசனங்கள்ல இருந்து, அதாவது வேதத்துல இருந்து வெளிப்படுகிற அற்புதமான சத்தியங்கள், அதனால் அது செயல்படும். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த எக்லீசியான்னு இல்ல, எந்த எக்லீசியாவுமே வேதம் அடிப்படையில் செயல்படணும். வேதத்திலிருந்து வெளிப்படுகிற அற்புதமான சத்தியங்கள், சத்தியம் எதுவோ வசனம் எதுவோ அதன்படி செயல்படணும். பாராபட்சம், ஒருதலை பட்சம், மாம்சமான உறவுகள் அடிப்படையில அல்லது ஒரு விதமான பாலிடிக்ஸ் நோ. ஆனா பாருங்களேன், ஒருவேளை சபைக்குள்ள நாம் கூடி வரும் பொழுது இரு மனதுடையவர்களாக வந்தோம் அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிற அதே வேளையில மாம்சமான மனதையும் நமக்குள்ள அனுமதிச்சு ஆவிக்குரியவர்களாக பிரயாசங்களை மேற்கொள்ளும் போது மாம்சமான ரீதியிலும் சிந்திச்சு செயல்படுகிற ஒரு வழக்கம் நமக்குள்ள அனுமதிச்சோம்னா ரிசல்ட் இப்படியாக அங்க இருக்கும், செய்யக்கூடாது. சோ அது ஒரு இண்டிகேஷன். என்னது? நாம் இரு மனம் உள்ளவர்களாக இருந்துடுறோம் என்பது. அல்லது இன்னொரு நிலக்கு ஒரு ஜெனரல் கருத்து தான், ரொம்ப டீப் கிடையாது. இரு மனம் உள்ளவர்களா இருப்பதுக்கு இன்னொரு அறிகுறி என்னன்னா, இந்த உலகத்துல நம்மை சுற்றி சமுதாயத்துல, அரசியல்ல, மதத்துல, பொருளாதாரத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறுது இல்லையா? இது பத்தி ரொம்ப படிப்போம், யோசிப்போம், பேசுவோம், பாரப்படுவோம், கருத்துக்கள் எல்லாம் தெரிவிப்போம். இன்னும் வேற மாதிரி சொன்னா, புதிய சிருஷ்டிகளா எதை கவனிக்கணும், எதை படிக்கணும், எதை பேசணும், எதை கலந்தாய்வு செய்யணும், எதை நம்பணும், அதை தவிர மற்றதெல்லாம் பண்ணுவோம். அப்படின்னா டூ மச் ஆஃப் பாலிடிக்ஸ், டூ மச் இல்ல பாலிடிக்ஸ், அரசியல் பத்தி, அரசியல் அவர் வந்துட்டாருங்க, அவர் வந்தா என்ன, புரியுதுங்களா? அவங்க வந்தா நமக்கு என்ன, அவங்க வந்தா என்ன, வராட்டி நமக்கு என்ன. இல்லாட்டி ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்துருக்குது, ஏதோ வேர்ல்ட்லி திங்ஸ், இந்த உலகத்தின் 4 அமைப்புகள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. அது போது டபுள் மைண்டட்னஸ், அங்க நம்ம ஸ்பிரிச்சுவலா இல்ல. ஆக்சுவலா நாம ஒரே மனதை உடையவர்களாக இருந்தோம்னா புது சிருஷ்டி எதை போக்கஸ் பண்ணணும், எதுக்கு பேசலாம், விவாதிக்கலாம், இவைகளுக்கு நேரம் செலுத்தலாம். ஆனா எதுக்கு செலுத்தணும்? ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு லிமிட் இருக்குல்ல. நிறைய சமயங்கள்ல நாம அந்த மாதிரி என்ன சொல்றது, உலக சம்பந்தப்பட்ட என்ன சொல்றது சம்பவங்கள்னால அல்லது சம்பவங்களை குறித்த ஒரு விமர்சனங்கள் மீது நமக்கு ஆவல் போவது, இந்த கான்ட்ரோவர்ஷிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல. மாறுபட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இது எப்படி நடந்துச்சு ஒருத்தர் கேட்பார், இன்னொருத்தர் இது இப்படி நடந்திருக்கலாம், இன்னொருத்தர் அப்படி இல்ல இப்படி. இது படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது யூடியூப்ல வீடியோ வந்தா அது பாக்குறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கான்ட்ரோவர்சிஸ் எனக்கு தெரியும், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இந்த எனக்கு இந்த கான்ட்ரோவர்சிஸ்னா நமக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பிரபலமான கான்ட்ரோவர்சிஸ். நாமளும் இலுமினாட்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, தேவையே இல்லை. அது ஒண்ணு போய் ஏதோ என்ன பாக்குறது, ஏதோ பண்றது. நமக்கெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய பேர் கேள்வி கிடங்க, இப்படி எல்லாம் பிரதர்ஸ் அனுப்புறாங்க, இது உண்மையா? பயம். ஐயோ, நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம புது சிருஷ்டிகள்,
நாம லவோதிக்கேயர்கள், பிரதர் ரசில் அவங்க 7ஆம் தூதன், இந்த மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தா பெஸ்ட். சோ சோ இந்த இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப ஆபத்து. பண்ணக்கூடாது. ஆக்சுவலி உலகத்துல எது நடந்தாலும் நமக்கு வந்து அது வருத்தமே பட தேவையில்லை. பிரதர் வந்து ஒரு வாக்கியம் சொல்வாரு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஒரே மனதை உடையவர்களாக இருந்துட்டோம்னா உலகத்துல எது நடந்தாலும் நாம அதை பார்த்துட்டு என்னதான் சொல்லணும்னா அதனால என்ன, புரியுதுங்களா? புதர் 3ஆம் உலகப்போர் வருதான், அதனால என்ன, புரியுதுங்களா? புதர் அங்க அது பண்ணிட்டாங்க, அதனால சோவாட். எனக்கு பள்ளி பருவத்துல வந்து பிரின்சிபல் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் அதுதான். ஏதாவது பெருசா கேள்விப்பட்டேன் சோவாட்னு நினைச்சுக்கோ அப்படிங்குவாங்க. அது உண்மையிலேயே கரெக்ட். ஏன்னா இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிவுக்கு போகிற காட்சிகளை ரொம்ப அழகா காமிக்கும். பாபிலோன் அப்படிங்கும் போது பெயர் சபைனா பிற்பாடு அதோடு தொடர்புடைய அனைத்து கிறிஸ்தவ தேசங்களையும் குறிக்கும். பிற்பாடு அந்த தேசங்களோடு தொடர்பில் இருக்கிற எல்லாரையுமே குறிக்கும். ஸோ அது ஒரு பிக் பிக்சர் அது. ஸோ பாபிலோன் விழுகும் போது என்ன நடக்கும்? இந்த பாபிலோன் அமைப்போட யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ, உலகத்தினுடைய அதிகாரிகள், ராஜாக்கள், செல்வந்தர்கள், வியாபாரிகள் என்று எல்லாருமே பாபிலோன்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாபிலோன் விழுகும் போது அது விழுவதை பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு வகுப்பாரும் ஐயோ சொல்லுவாங்க, ஐயோ இப்படி இருந்தவளே விழுந்துட்டே எல்லாரும் ஐயோ. அப்படின்னா அந்த ஒரு சம்பவம் உலகத்துல நடக்கும் போது நிச்சயம் எல்லாரும் அப்படி கிட்டத்தட்ட அது நடக்க ஆரம்பிச்சிருக்குது. 1878ல என்ன ஆச்சு? மகா பாபிலோன் விழுந்ததுன்னா விழுகிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரெவலேஷன்ல 2 முறை வந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆச்சுன்னா 3 முறை வந்துடும், புரியுதுங்களா? ஆனா 2ல இருந்துட்டா அந்த ப்ராசஸ் ஆரம்பி 1878ல அது நியாயம் தீர்க்கப்பட்டிருக்குது. அங்க இருந்து அதனுடைய வீழ்ச்சி துவங்கி இருக்குது. அதனுடைய பாதிப்பை உணர்கிறவர்களுக்கு எல்லாமே பயம்தான், கலக்கம்தான். அது இன்னும் உச்சத்துக்கு போகும்போது லிட்ரலா எல்லாருமே சொல்லுவாங்க ஐயோ ஐயோ. ஆனா அதே அதிகாரத்துல 20ஆம் வசனம் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போது பூமியில ஒரு கூட்டம் அவங்க ஐயோ சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்க? வாசிங்க வசனம் 18:20 வாசிங்க. பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்கள். பரலோகமே ஹெவன்ஸ் அப்படி சொல்லும் போது ஆவிக்குரிய, அதாவது மத அமைப்புல இருக்கக்கூடிய உண்மையான சபை பற்றி அங்க பேசும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்க. பாருங்க, உலகமே வந்து எல்லா பெரியவனும் ஐயோ ஐயோங்கும் போது சயின்ஸ் வந்து சொல்றது களி கூறுகிற வகுப்பார். என்னன்னா லிட்டரலான பிக்சர் நம்மை பற்றினது. சோ உலகத்துல இதை எது நடந்துட்டாலும் நம்ம அது வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அதான் அப்போ ஒன் மைண்டட்னஸ், ஒரே மனதை உடையவர்களாக நாம் இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது நம்மை சுற்றி எது நடந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம். நம்ம மனது தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் அவங்க திட்டத்தையும் நோக்கி பார்த்திருக்கோம். அதுக்கு சம்பந்தமா இந்த விஷயங்கள் எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவு கொடுப்போம். மற்றபடி இதுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு அங்க இருக்க மாட்டோம். மாறாக அன்பானவர்களை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்று நாம சொல்லிட்டு கடந்து போகிறவர்களாக நாம் அங்க இருப்போம். சங்கீதம் 76:10 நம்ம வாசிக்கும் போது மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். அப்படின்னா என்னன்னா, இந்த மனிதர்கள் செய்கிற எதுவானாலும் அதை தேவன் தன்னுடைய திட்டத்தின் நிறைவேற்றுதலுக்கு சாதகமாக்கி கொள்வார் என்கிற ரீதியில இவைகளை பார்த்துட்டு இவைகளுக்கு நம்ம அதிக மனது கொடுக்காதவர்களாக நம்ம அங்க காத்துக்குவோம். சோ பீயிங் சிங்கிள் மைண்டட்னஸ்னா அதுதான். ஒரே மனதை உடையவர்களாக இருப்போம்னா அப்படியாக நம்ம பார்ப்போம். மற்ற விஷயங்கள்ல ஓவரா இன்வால்வ் ஆக மாட்டோம். சரி, இப்போ ஒரே மனதை உடையவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுக்கு வந்துட்டு என்ன அறிகுறிகள் வந்து நாம் அங்க பெற்றுக்கொள்ளலாம்? நாம் புதிய சிருஷ்டிகள், நமக்குள்ள புது மனசு மாத்திரமே இருக்கு. பழைய மனது பரிசுத்தம் அல்லாத அதை நமக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன அறிகுறிகள்?
அப்படின்னா ரொம்ப எளிமையான முதல் அறிகுறி. அப்படி இருக்கக்கூடிய நாம நம்முடைய மனசு ஏதாவது ஒரு ரீதியில உலக பிரகாரமா சாய ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாவே மனசு ரொம்ப வருத்தப்படும். அந்த வருத்தமே ஒரு நல்ல ப்ரூஃப். வெரி குட், நாம ஒரே மனதை உடையவர்களா இருக்கிறோம். ஏன்னா அந்த நிலையில இருந்து பின்னோக்கி சரீர மாதிரி தெரிஞ்சாவே நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒரு ஒரு ஆங்ஸிட்டி, ஒரு ஒரு ஆதங்கம், ஒரு ஒரு மனசு கஷ்டம் வருதுன்னா good. அது நல்ல இண்டிகேஷன், நல்ல இண்டிகேஷன், நல்ல அறிகுறி. அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதை வேற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய மனதை உடையவர்களாக இருக்கிறோம், ஒரே மனது உடையவர்களாக இருக்கிறோம். ஆனா அந்த சமயத்துல பழைய பழசு நோக்கி நம்ம சாயிரோம். அது நமக்கு வருத்தமே இல்லை, அதை நம்ம அனுமதிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன நிலை, மறுபடியும் என்ன நிலை வந்துடும், நமக்கு ரெண்டு மனசுங்கிற நிலை அங்க வந்துடும். அப்போ ஒரு நல்ல அறிகுறி. இரண்டாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா மற்றவர்கள் குறித்த ஒரு அக்கறை உணர்வு நமக்குள்ள இருக்கும். இந்த பாதையில மற்றவர்கள் மீது உண்மையான ஒரு அக்கறை இருக்கும், அவங்களுடைய ஆவிக்குரிய நலன் மீது ஒரு அக்கறை இருக்கும். பியூட்டிஃபுல் பிக்சர், பியூட்டிஃபுல் பிக்சர். நாம புதிய சிருஷ்டிகளா இருந்துட்டா, அந்த புதிய சிந்தை என்ற அந்த ஒரே மனதை உடையவர்களாக இருந்துட்டோம்னா, அதே போல இருக்கக்கூடிய மற்ற உடல் அங்கங்களினுடைய நலன் குறித்த ஒரு ஒரு சின்சியரான அக்கறை நமக்கு இருக்கும். அதை எப்படி வெளிப்படுத்த ஆரம்பிப்போம்னா, சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அவர்களை சந்திப்பதற்கு விரும்புவோம். சந்திக்க விரும்புறோம் அப்படின்னா, அப்படியான சந்திப்புகளை ஏற்படுத்துகிற ஆவிக்குரிய கூடுகைகள்ல சந்தோஷமா நம்ம பங்கெடுத்துட்டு அவங்களுக்கு நம்முடைய ஃபெலோஷிப்பை உருவாக்கி தருவோம். அவங்களுக்கு நம்முடைய ஐக்கியத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அதனால அவங்களை ஆசீர்வதிக்க நினைப்போம். இது அப்படியே பல பரிணாமங்கள் அங்க எடுக்கும். ஒருவேளை அவங்களுக்கு பூமிக்குரிய தேவைகள், மாம்சீக தேவைகளா இருந்தா கூட நம்மால இயன்ற அளவுக்கு நம்ம அங்க செய்ய முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறி. நாம் ஒரே மனதை உடையவர்களா அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாக நம்ம அங்க காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது கண்டிப்பா நமக்குள்ள அங்க இருக்கணும். சகோதர சகோதரிகளே, ஏன் சில சமயங்கள்ல உலகத்தின் ஜனங்கள் கிட்ட கூட அவங்களுடைய நன்மைக்கு கூட நம்மால இயன்ற அளவுக்கு, நமக்கு அனுமதி இருக்கும் அளவுக்கு அவர்களுடைய நலன் மீது அக்கறை எடுப்பவர்களாக நாம் அங்க இருப்போம். அவங்க அன்கான்செக்ரேட்டடா இருக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா இதே சிருஷ்டிகள் ஆயிற்று. உலகத்தின் மீது என்ன பண்ணணும், அன்பு காமிக்கணும்ல. அந்த பிரின்சிபல் நம்மை, அந்த கொள்கை நம்மை ஆளுகை பண்ணுவதற்கு அனுமதிப்போம்ல. அப்படின்னா இது நம்மளால முடியணும். அவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, ச்சே என்னப்பா இந்த மனுஷங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஓரளவுக்கு நம்மளை பார்த்து அப்படி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்க இருப்போம். அது ஒரு நல்ல அறிகுறி. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த லைஃப்ல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டுடா, என்னுடைய குணலட்சண வளர்ச்சியே முன்னுரிமை என்பதுல தெளிவா இருக்கும். இங்கதான் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த பாதைக்குள்ள வந்துடுறோம், நோக்கம் புரிஞ்சிடுறோம், இலக்கு தெரிஞ்சிடுது, அடையணும் புரியுது, அதுக்காக என்னென்னமோ ஈடுபடுறோம். சில சமயங்கள்ல சில விஷயங்களுக்கு கொடுக்க கூடாத அளவுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க தவறிடுறோம். என்ன இந்த லைஃப்ல அன்பானவர்களே, உண்மையிலேயே எது ரொம்ப முக்கியம்? நான் வேற மாதிரி கேட்கிறேன். அறிவா, திறமையா, பலியின் பிரயாசங்களா, ஊழியத்தின் பிரயாசங்களா? இதெல்லாமே முக்கியம்தான், யாரும் இல்லைன்னு சொல்றது இல்ல. இது எல்லாமே எந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னா, இவைகள் எல்லாம் எதற்கு இட்டு சொல்லணும்? தேவன் நம்மள எதிர்பார்க்கக்கூடிய அவங்க குமாரனுடைய சாயல், அதற்கு ஒப்பான வளர்ச்சியில நாம முன்னேறி போவதற்கு இவைகள் உதவும் அளவுக்கு இவைகள் முக்கியம், அவ்வளவுதான். அப்ப எது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எது காமினன்ட் பிளேஸ் எடுத்துக்கணும், முன்னுரிமை, முதன்மை ஸ்தானம் இந்த பாதையில் எது நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு நியூ கிரியேச்சர், நம்ம ஒரு புது சிருஷ்டி. என்னுடைய குணலட்சண வளர்ச்சி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருந்தோம்னா சரியான மனசுல இருக்கிறோம்.
சரியான கோணத்துல இந்த பாதையில பயணிக்கிறோம். இப்படி இருக்கிற நாம சில விஷயம் சில சில தீர்க்க தரிசனங்களை பத்தி ஆகட்டும், உபதேசங்கள் பத்தி ஆகட்டும், தேவையில்லாம விவாதங்களுக்கு எல்லாம் போய் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுடைய அறிவுக்கூர்மைய ஆஹ் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சத்தியம் நமக்கு தெரியுதா, அதை மற்றவங்களோட சந்தோஷமா பகிர்ந்து கொள்ளுவோம். அவங்க நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீயா விட்டுடுவோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா ரொம்ப முக்கியம், குணலட்சணங்கள்ல இருக்க வேண்டிய அந்த வளர்ச்சி என்பதுல இருக்கும். அது ஒரே மனதை உடையவர்களாக இருப்பதற்கு அது ரொம்ப நல்ல அறிகுறி. இன்னொரு அறிகுறி ரொம்ப நல்லது என்னன்னா, என்ன விஷயமானாலும் சரி, எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, தீர்வுக்கு என்னதான் பண்ணுவோம்னா, thus saith the Lord. அதுதான் தீர்வு. வேத வசனம் அல்லது தேவன் அல்லது நம்முடைய ஆண்டவர் இப்படித்தான் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு தீர்வு, எனக்கு அது போதும், நான் அதுக்கு சரண்டர். இதுக்கு மேல பேச மாட்டாங்க. இருக்கு, பார்க்கலாம், நம்ம மத்தியிலே பார்க்கலாம் சில சமயங்கள்ல. இல்ல வசனம் இருக்கு, ஆமா ஆமா வால்யூம்ல அந்த பாயிண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு, ஆனாலும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட், அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனநிலை, வஞ்சகமான மனநிலை. யார்கிட்ட பார்த்தாலும் எதுவும் பண்ணாதீங்க, உஷாராயிடுங்க, அவ்வளவு. அது நம்ம இதுதான் பண்ணணும். அது அந்த பைபாஸ் பண்ணி போறது ரொம்ப தப்பு. தேவனுடைய வசனம், அந்த வசனத்துக்கு ஒருவேளை உதவிகரமா அவரே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் அல்லது இவைகளின் ஆவிக்கு இசைஞ்ச ஒருவேளை வேறு யார் எழுதியிருந்தா கூட அதுவாக அது தீர்வா இருக்கணுமே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல ஆட்டிடியூட். அது நல்ல ப்ரூஃப் என்னன்னா, அந்த சிங்கிள் மைண்டட்னஸ் நமக்குள்ள இருக்கு, அந்த ஒரே மனதை உடையவர்களாக அங்க இருக்கிறோம் என்பது. அப்ப என்னன்னா, அந்த ஒரே மனதை உடைய நிலை என்பது என்னன்னா, நாம முழுக்க முழுக்க வேத வசனங்களினால ஆளுகை பண்ணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஃபைனலா அங்க முடிஞ்சிடுது. அதுக்கு பேர் தான் வேதமானவர்கள். வேதத்தையே ஆராயக்கூடியவர்களா, வேதத்திலிருந்தே படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா, அந்த படிப்புகளின்படியே தங்களை நடப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்கள். சோ ஃபைனலா நமக்கு வந்துடுது அன்பானவர்களே. அப்போ பாருங்க, இது ஒரே மனதை உடையவர்களாக இருப்பதற்கான நல்ல அறிகுறிகளாக நாம் அங்கு பார்க்கலாம். ஒரே மனதை உடையவர்களாக நாம நிலை பெறுவதற்கு நமக்கு வேற ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்க முடியுமா அப்படின்னா, அன்பானவர்களே, கண்டிப்பா இருக்க ஆலோசனை. அதுல ஒரு முக்கியமான ஆலோசனை என்னன்னா, எப்போதுமே இந்த நிலைத்தன்மையை அடைவது பற்றி நாம் சிந்திக்கும் போது நாம நிலைத்தன்மையை அடையணுங்கிறத குறிச்சு சிந்திக்கணுமே தவிர, மற்றவர்கள் நிலைத்தன்மை அடைவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நாம எடுக்காம பாத்துக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மாற்றம் யாருக்குள்ள வரணும்னு தான் நாம சிந்திக்கணும், நமக்குள்ள வரணும். மாற்றம் அவங்களுக்குள்ள வருவதற்கு நான் என்ன பண்ணணும், அந்த வேலையை நமக்கு வேண்டாம். அது எடுத்தோம்னாவே ரொம்ப மற்றவர்களை திருத்துவதற்கு, மற்றவர்களை மாற்றுவதற்கு என்று நாம ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னாவே ரொம்ப ராங். நமக்கு பெருமை ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம வேலையே கிடையாது. எடிபிகேஷன் என்ன, பக்தியில விருத்தி அடை செய்வதுன்னா என்ன, நாம நமக்குள்ள நமக்குள்ள மாற்றம் அடைவர்களாக இருந்துட்டு அதே போல மாற்றம் அடைய விரும்புகிறவர்களுக்கு நம்மாலான உதவி செய்யலாம், தப்பில்லை. ஆனா அவர்களை மாற்றுவதே என் வேலை என்று நினைச்சிட்டோம்னா ரொம்ப ஆபத்து. நிறைய சமயம் இன்னைக்கு அப்படி நாம் நினைச்சிடும், அது பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த ஒரே மனதை உடையவர்களாக நிலையானவர்களாக நாம நம்மை நடப்பித்துக் கொள்ள நாம என்ன பண்ணணும்னா, நிலைத்தன்மையை, மாற்றத்தை நமக்குள்ளதான் நாம ஏற்படுத்தி கொள்ளணும்னு சிந்திக்கணுமே அல்லாம, மற்றவங்களை மாற்றணும் என்கிற அந்த ஒரு கோணமே தப்புங்கிறது புரிஞ்சுட்டா இது ஒரு நல்ல அறிகுறியாக நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக அங்கு இருக்கும். இன்னொரு நல்ல ஆலோசனை என்னன்னா, சில சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் வரும் பொழுது பிரதர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை ஸ்டெபிலிட்டி டெக்ஸ்ட் அப்படிங்கிறார்.
நமக்கு ஒரு இரு மனநிலையை எடுக்கிற மாதிரியான சூழல்கள் எந்த விஷயத்துல எல்லாம் வருதோ, அந்த அந்த விஷயத்துல ஒரே மனநிலைக்கு வருவதற்கு உதவும் வகையில இருக்கக்கூடிய வசனங்களை கண்டுபிடிச்சிடுங்க. அத ரொம்ப நல்லா பயன்படுத்திடுங்க. பிரச்சனை இருக்காது. அப்படின்னா இது ஒவ்வொருத்தரும் அவரவருக்குன்னு அவரவர் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஒரு பிரயாசம். இது உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நாம என்ன சொல்லலாம்? நமக்கு ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகம் எப்போ ஸ்தாபிக்கப்படும், எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியம். அந்த கேள்வி பிரதர் ரசல் அவங்களுடைய காலத்திலிருந்தே பலர் பல கருத்துக்களை முன்வைப்பது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்குது. அதனால எப்போதுமே ஒரு குழப்பம், ஒரு இடறல் என்பது இந்த விசுவாச பாதையில பயணிக்கிற எல்லோருக்குமே அவ்வப்பொழுது வந்திருக்குது. அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பாயிண்ட், விவாதத்துக்குரிய விஷயம் என்பது ஆயிடுது. ஏன் பாருங்க, அந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனா கொஞ்சம் மாம்சமா யோசனையை உள்ள புகுத்திடுறோம். அங்க 2 மனநிலை வந்துடுது. அதனாலதான் காயப்படுதல் ஆகுது, இடறல்கள் ஆயிடுது. பாருங்க, இப்ப இந்த விஷயத்துல நாம ஒரே மனதை உடையவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய வசனம் மீது கண்டுபிடிச்சிடணும். வசனம் கேட்டோம்னா மத்தேயுல 24ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல கட்லேஸ் அழகா சொல்லிடுவாங்க. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம், அது எப்ப வரும் என்பதை நாம புரிந்து கொள்வதற்கான சில அழகான கருத்துக்களை அவர் பேசிட்டே வந்துட்டு, ஆனாலும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் பற்றி பேசணுங்க போது அவர் என்ன சொல்லிடுறாரு 36ஆம் வசனத்துல? அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இது ஸ்டெபிலிட்டி ஸ்கிரிப்சர். இந்த விஷயத்துல நமக்கு ஒரே மனது, நிலையான மனது இருக்கணும்னா அதுக்கு உதவி செய்யற வசனம் இது. இந்த வசனம் எடுத்துட்டோம்னா இதுக்கு மேல பேச்சே கிடையாது. அந்த நாள், அந்த நாளிகை பிதா மாத்திரம்தான் தெரிவாரு, வேற யாருக்கும் தெரியாது. அப்படின்னா டிஸ்கஷன் ஃபினிஷ்ட், க்ளோஸ்ட், ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் தேவையில்லாம அதுல ஒரு அலை பாயக்கூடிய நிலைமை அங்க நமக்கு தேவையில்லை. ஒரு நல்ல ஆலோசனை இது. அப்படின்னா எந்தெந்த விஷயங்களில், அது உபதேசமா இருக்கட்டும், புரியுதுங்களா, தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், அல்லது அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலேயே வேற ஏதேனும் விஷயங்களா இருக்கட்டும், அதுல என் மனசு ஒரு புதிய மனதுடைய அந்த நிலையிலேயே இல்லாம அப்படியே கொஞ்சம் மாம்ச மனதும் வந்து போது அலைப்பாயிர மாதிரி இருக்குன்னா, அங்க ஒரு நிலைத்தன்மை எடுக்கணுமா? அந்த பிரச்சனைக்கு நிலைத்தன்மை கொடுக்கக்கூடிய வசனம் இருக்கும். கண்டுபிடிங்க வசனத்தை, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் நாம சொல்லலாம். இது உபதேச ரீதியில பிராக்டிக்கலா நான் சொல்லல. வேத மாணவர்களுக்குள்ளேயே புதிய உடன்படிக்கை குறிச்சு நம்ம பார்க்கும்போது சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. தேவ கிருபையில நமக்கு மத்தியில கிடையாது. சோ இந்த புதிய உடன்படிக்கை என்பது சபையும் அதுக்குள்ள வராங்க, புதிய உடன்படிக்கை தேவன் முற்பிதாக்களுக்குள்ளதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறுபட்ட கருத்து, மாறுபட்ட கருத்துக்கள். சோ அங்க டபுள் மைண்டட்னஸ் வந்துடுது, கன்ஃபியூஷன் வந்துடுது. பட் ஸ்டெபிலிட்டி ஸ்கிரிப்சர் எடுங்க. அந்த விஷயத்துல ஒரே நிலைப்பாட்டை நமக்கு உணர்த்தக்கூடிய வசனத்தை எடுங்க. அப்படின்னா எரேமியா 31 வாசிங்க. நானே வாசிச்சிடவா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை. ரொம்ப சிம்பிள். புது உடன்படிக்கை தேவன் யாரோடு பண்றார்? இது ஸ்டெபிலிட்டி ஸ்கிரிப்சர். அப்படின்னா ஒரு ஒரு நிலையான தீர்வை இந்த வசனம் கொடுத்துடுது. இதுக்கு மேல அந்த விஷயத்துல நமக்கு என்ன தேவையில்லை? 2 மனசே தேவையில்லை. ஆவிக்குரியவர்களா சிந்திக்கிறவர்களாக இருந்துட்டு, ஆனா அறிவை பயன்படுத்தி பகுத்து பார்க்கும்போது தேவையில்லாத மாம்சமான எண்ணங்களையும் புகுத்தி கன்ஃபியூஷனை கொண்டு வருவது இதோட நமக்கு அங்க முடிஞ்சிடுது இல்லையா? சோ அப்போ அந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் வருதோ, ஒரே மனதுல நம்மை காத்து கொள்வதற்கு முடியாம அந்த விஷயங்களுக்கான
ஒரு வசனம் இருக்கும், தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை உறுதியாக நம்ம அங்க பற்றி கொள்ளலாம். சோ இந்த வகையில நம்ம அந்த ஒரே மனதுல நிலையாக நம்மை காத்துக்கொள்ள அங்க முடியும். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. இந்த ஒரே மனதை உடையவர்களாக இருப்பது அதனுடைய முக்கியத்துவம் அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 1:3 கூட பேசுறாங்க. நம்ம அதிகம் பயன்படுத்தின வசனம் தான். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னா தீர்க்கமான மனதை உடையவர்களாக இருங்க. ஒன்றையே சிந்திக்கும் மனதை உடையவர்களாக இருங்க. ஒரே மனமுடையவர்களாக இருங்க. உங்க மனது மற்ற பல இதர காரியங்களுக்கு கட்டுப்பாடில்லாம சிதறி போவதற்கு அனுமதிச்சிடாதீங்க. இரு மனமுள்ளவர்கள் போல உங்களை அனுமதிச்சிடாதீங்க. ஒரே மனதை உடையவர்களாக இருந்து அந்த ஒன்றையே நீங்க சிந்தித்து கொண்டு நீங்க இந்த பாதையில முன்னேறுங்க என்பதுதான் அவருடைய நல்ல ஆலோசனையும் கூட. சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரே மனதை உடையவர்களாக நம்ம இருப்பதற்கு அங்க முயற்சிக்கணும். அதற்கு ரொம்ப முக்கியம் வேத வசனங்கள். வேத வசனங்களை முழுக்க சார்ந்து இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. பிரதர் ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி பாடம் முடிக்கிறாங்க. ஒரு சபையாக நாம கூடி வருகிற இடத்துல இரு மனம் உள்ளவர்களா அப்படின்னா என்ன? மாம்சமான மனதையும் ஆவிக்குரிய மனதையும் ஒரே நேரத்துல பெற்றிருந்து அல்லது செயல்பட அனுமதிக்கிற அந்த நிலைப்பாடு தவறு. மாறா ஒரே மனதை உடையவர்களாக நம்மை காத்துக்கொள்ளணும். அப்படின்னா ஆவிக்குரிய மனதை, புதிய மனதை மாத்திரமே பெற்றிருந்து அதன் அடிப்படையிலேயே சிந்திச்சு செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதற்கு வேற வசனங்களை உறுதியாக பற்றிக்கொள்ளணுங்கிற இந்த கருத்தை சபையாக நம்ம கூடி வருகிற இடங்கள்ல சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அழகா அதை தெரிவிக்கிறாங்க. பாடத்துல அவர் சொல்றாருன்னா உறக்க கத்தி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா சகோதரிகள் என்ன பண்றோம்? அந்த தலையை என்ன பண்றோம்? முக்காடிட்டு கவர் பண்ணி. என்ன அடையாளம்? சகோதரிகள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? சபைக்கு அடையாளமா இருக்காங்க. சபைக்கு அடையாளமா இருக்காங்கன்னா சபையில இருக்கு சபை வாய்ப்புக்குள்ள இருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தலையை கவர் பண்ணிருக்கிறது எதுக்கு அர்த்தமா இருக்கு அப்படின்னா சபையானது ஆமா தங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளி விடக்கூடாது, கவர் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? உங்க சொந்த சபையில வரும்போது சிஸ்டர்ஸ் என்ன சொல்ற மாதிரி இருக்கு? முக்காடு போட்டு இருக்கிறது பிரதர்ஸ்க்கு, ஊழியம் பண்றவங்களுக்கு பிரதர் சொந்த கருத்து பேசிடாதீங்க, சொந்த கருத்து ஆலோசனையா வச்சிடாதீங்க, சொந்த யோசனைகளை புகுத்தாதீங்க, 2 மனது உள்ளவர்களா இருந்துடாதீங்கிறத சொல்லாம சொல்கிறாங்க சகோதரர்களுக்கு. கண்டிப்பா பியூட்டிஃபுல். ஆனா பிரதர்ஸ் கூட சொல்றாங்க நாங்க முக்காடு போடுறது இல்லையே அப்படின்னா தலைய ஃப்ரீயா விட்டு எடுக்கிறோமே. என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதர்ஸ் யாருக்கு அடையாளம்? கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். அப்ப என்னன்னா தேவனுடைய வசனங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை என்ன பண்ண வேண்டாம், மறைச்சே வைக்க வேண்டாம். அதை என்ன பண்ணுங்க? முழுசா வெளிப்படுத்துங்க. அப்படின்னு என்னன்னா வேத வசனங்கள்ல இருப்பதை முழுமையாக நாம பற்றி கொண்டு சொந்தமான விஷயங்களை முற்றிலுமே நம்ம தவிர்த்து இருப்பதே நம்ம ஒரே மனதை உடையவர்களாக இந்த பாதையில முன்னேறி போவதற்கு உதவியாக அமையும். அன்பானவர்களே, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிறையற்றவனாக இருக்கிறார். ரொம்ப நல்ல அருமையான நமக்கு ஒரு பாடமாக இது பார்த்துட்டோம். நம்ம பயன்படுத்துவோம். பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.